கில்லுது. இந்த மனுஷன் வந்தாருன்னா அவருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போவோம்னு பார்த்தா வரவே மாட்டேக்காரு. எங்கே தான் கிடக்காரோ தெரியலையே. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம சாப்பிட்டுட்டு பிறகு அவர் வந்தாருன்னு சாப்பாடு போட்டுக்கிடலாம். இல்லைன்னா நமக்கெல்லாம் நிற்கவே முடியாதுமா. பரவாயில்லையேட்டே, என் மாவ நல்லதாக மீன் கறி வச்சிருக்கா. என்ன இந்த கொழுப்பெடுத்த கழுத எங்கே நம்ம டெய்லி சமைக்க விட்டுருவோமோன்னு பயந்துக்கிட்டே எதையும் செய்ய மாட்டேக்கு. செஞ்சா ஒரு குணம் வந்து அவளை செஞ்சா நல்லா செய்யா. எங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டின்ற பண்ணிக்க மாட்டேக்கா. உனக்கு பிறகு உங்கள் அண்ணனுக்கும் பண்ணணும்னு சொன்னேன். என்னென்னையோ பண்ணிட்டு போ, என்னையும் ஆளை விடுன்னு காஃபி ஷாப்பெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணும், பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னுட்டு இதையே பட்டா பாடிட்டு அடக்கா. வேற ஊரில் உள்ளவங்க அவ்வளோ பேரும் நம்மகிட்டே வந்து கேட்காவ, எப்போ கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க போறியே என்ன ஏதுன்னு சொல்லி. நம்ம ஏதோ வக்கத்து போய் கிடக்க மாதிரில இருக்கு. லட்சுமி அக்கா, அட வாமா கோமதி, என்ன இந்த பக்கம்? சரி வா உட்காரு, மீன் கறி தான் வச்சு கொண்டாந்துருக்கேன், ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லைக்கா, என் வீட்டுக்காரவன் தேடிட்டு வந்தேன். வேதி எடுப்பா எங்கே போய் தொலைஞ்சானோ தெரியல. காலையிலேருந்து அவனை தேடி தேடி இந்த ஊரையே 10 ரவுண்ட் அடிச்சிருப்பேன்க்கா, ஆனாலும் ஆளை காணலை. ஏம்மா என்னாச்சு? இங்கனக்குள்ளே தான் எங்கேயாவது வயலில் வேலையை பார்த்துட்டு எடுப்பார் இந்த மனுஷன். நானும் ஒரு 10 நாளாக பார்த்துட்டு தானே இருந்தேன். இங்கே தான் எங்கேயாவது இருப்பார். ஏன் எதுவும் பிரச்சனையோ? என்னன்னுக்கா சொல்ல, நான் என்ன நல்லா நிற்கா தெரியுமா அந்த ஆள்? காலையிலேருந்து ஆளை காணலைன்னு நான் புலம்பிட்டு தான் எல்லாரும் வந்து சொல்லியாவோ உங்கள் வீட்டுக்காரவங்க எதுவும் மோட்டர் கழட்டி கொண்டு போன மாதிரி இருந்தது, வித்துட்டாவன்னு நினைக்கேன். சாராய கடை வாசலில் கிடக்காரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாவோ வழியில் பார்க்குறவங்க எல்லாம். எனக்கு தலையே சுற்றுது. இருந்து மோட்டரையும் விற்று இப்படின்னு மனுஷன் குடித்தானே என்னக்கா பண்ண முடியும்? காலையிலேருந்து ஆளை தேடிட்டடக்க எங்கே கிடக்கானே தெரியல. பேதி எடுப்பான். கையில் கிடச்சானா அப்படியே குழிக்குள்ளே தள்ளி மூடிட்டு வந்துடலான்னு தான் பார்க்க கிடைக்க மாட்டேக்கானே. ஐயா என்ன கோமதி சொல்லிய? இங்கனுக்குள்ளே தானே கிடந்தார் ஒரு 10 நாளா. நானும் அடிக்கடி பார்த்தேனே. வாங்கன்னே சாப்பிடுங்கன்னு சொன்னால் கூட இல்லையா பொண்டாட்டி எடுத்துகிட்டு வருவா, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போவார். இன்றைக்கி தான் நான் இன்னும் அவரை பார்க்கல காலையிலேருந்து. அதனால தான் எனக்கு இன்றைக்கி தெரியல அவர் எங்கே இருக்காரு என்னென்னு. நானும் அந்த ஆள் எங்கே போய் தொலைஞ்சானு தெரியாமல் தான் தேடிட்டு வந்தேன். வேறு வர வழியில் தான் நம்ம ராணியையும் கோகிலாவையும் பார்த்தேன். அந்த ராணி பிள்ளை தான் சொல்லிச்சு இந்த பக்கம் அவங்க வீட்டுக்காரவங்க வர வழியில் எங்கேயோ பார்த்தாருன்னு சொல்லி, நீங்கள் அந்த பக்கமாக போய் பாருங்கக்கான்னு சொல்லி அனுப்பிச்சு இந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு எங்கே கிடக்கானே தெரியலை, பார்ப்போம். ஐயோ இவன் ஏன் தான் இந்த ஆள் எப்படி பண்ணியார தெரியலையே. என்னென்னக்கா சொல்லியே, அவனுக்காக புத்தி வந்து திருந்தணும், இல்லைன்னா சொல்கிற பேச்சையாவது கேட்டு நடந்துக்கிடணும். எதுவுமே இல்லாமல் இப்படியா கிடக்கிறது ஒரு மனுஷன்? சே, நானும் இன்னும் ஒரு 10 நாள் ஆள் கணக்கு இல்லாமல் கிடக்கேன்னு பார்த்தேன். வேற இன்றைக்கி மொத்தமாக என் தலையில் மண்ணள்ளி பொடியா மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அந்த ஆள். என்ன பண்ண போகிறேனே தெரிலக்கா. நான் இன்னும் மாடுகன்னெல்லாம் இழுத்து கட்டாமல் கிடக்கு. அங்கே வேலை செய்கிற ஆளுவலை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். இவனை தேடி கண்டுபிடிச்சி என்ன ஏதோ மோட்டர் கதை என்னன்னு பார்த்துட்டு வேற மாடுங்க கிட்டே போகணும். நேரம் ஆக சொசைட்டிக்கு பால் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ கோமதி, எங்கள் வீட்டுக்காரவையே வாராரு. இரு அவர்கிட்ட எதுக்கும் கேட்டு பார்க்குறேன். என்னம்மா கோமதி, நீயும் இங்கே தான் இருக்கியோ? ஆமாண்ணே, இப்போ தான் வந்தேன். ஏங்க நம்ம கோமதி வீட்டுக்காரர் வர வழியில் எங்கேயாவது பார்த்தியலா? ஆமாம், வர வழியில தான் பார்த்தேன். இந்த ஆலமரம் கடுக்கல இதுக்கு புறத்தால அங்கே தான் விழுந்து கிடந்தாரு. என்ன ஏதுன்னு விசாரிச்சா நான் போதையில் கிடக்க, என்னைய இப்போ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க, நானே வாரேன்னு சொல்லி என்னையும் போன்னு பொத்தி விட்டுட்டாரு. அதனால சரி நானும் வந்துட்டேன். ஐயா என்னங்க சொல்றீங்க? ஆமாம் லட்சுமி, நான் வர வழியில தான் பார்த்தேன். நல்லா ஃபுல்லாக குடிச்சிருந்தாரு பார்த்துக்க. கீழே நடக்க முடியாமல் உட்காந்துட்டு இருந்தாரா விழுந்து கிடந்தாரான்னு தான் தெரியல. நான் கிட்ட போய் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாட்டேன்னு சொன்னால் இல்லைன்னே நீங்கள் போங்க, என்னைய இப்போ யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் கொஞ்ச நேரம் கழித்து வாரேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். என்னன்னு சொல்றிய? இப்போ எங்கே இருக்கா அந்த ஆளு? ஏம்மா ஏன் இப்படி கோவப்படியா? எங்க வயலுக்கு தண்ணி பாய்க்கிற மோட்டரை கொண்டு போய் விட்டுட்டு குடிச்சிட்டு வந்திருக்காராம் அவரு. வேற கோவப்படாம என்ன பண்ண முடியும்? என்னம்மா சொல்றியா? மோட்டர் வித்துட்டானா? ஆமாண்ணே, வேற ஊருக்குள்ளே தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வந்தான். எதாச்சியாக அவனை பார்க்கும் போது அவன் தான் சொல்லிட்டு போனான், உங்கள் வீட்டுக்காரவங்க மோட்டர் கொண்டாந்து விற்றுட்டு போனாவ. ஒரு இடத்துல நான் பார்த்தேன், கையில் கொண்டாந்தாரு, வரும்போது மோட்டர் இல்லாமல் தான் வந்தார், திரும்ப விற்றுருப்பாருன்னு தான் நினைக்க எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நானும் பயந்து போயிட்டு வயலில் போய் பார்க்க மோட்டர் காணலை. இந்த மனுஷனை காலையிலேருந்து தேடிட்டு கிடக்க, எங்கே இருக்காருன்னே தெரிலன்னு. இப்போ நீங்கள் சொல்லி தான் இங்கே கிடக்காருன்னு எனக்கு தெரியுது. என்னம்மா மோட்டர் இல்லாமல் கொண்டு போய் விற்பாயுவேன்? ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியலையே. ஒரு 10 நாளுக்கான நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தான் இங்கே. வேதாளம் முருங்கை மரம் ஏறியா மாதிரி இந்த ஆளுக்கு அப்பப்போ என்னத்தையாவது வந்து ஏவி விட்ட மாட்டுக்கு ஏறிடும்னு நினைக்கிறேன்னே. ஒரு வாரம் கம்முன்னு இருந்தால் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் என்னைய போட்டு சாவடிப்பான். இப்போ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கான்ல, நான் இன்றைக்கே போய் அவனை குழிக்குள்ளே தள்ளி மூடிடுறேன்.
இதுக்கு மேலே இப்படி ஒருத்தர் எனக்கு வேண்டே வேண்டாம். கோமதி கோவத்தில் என்னத்தையாவது பேசிட்டு அடக்காத, எதுவாக இருந்தாலும் பேசிக்கிடலாம். சரி நீ வா, நம்ம போய் அவர் எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு பார்ப்போம். இல்லைக்கா பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, வேலையை பார்த்துட்டு நான் போய் அவனை என்ன ஏதுன்னு பார்க்க. நான் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்லை கோமதி, நீ வா. வேற ஒன்றும் நீ இப்படி ஒத்தையில் அனுப்ப எனக்கு மனசே வரமாட்டுக்கு. நீ பேசியதெல்லாம் கேட்டால் எனக்கே பயமாக இருக்குது, பதட்டமாக வருது. அந்த நானும் கூட வரேன். பிறகு நீ சாப்பிட்டுக்கிட்டே நீ வா, நம்ம போய் உங்கள் வீட்டுக்காரவங்க எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். ஏக்கா பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்கக்கா. அந்த ஆள் படுத்திய பாட்டுக்கு நான் தான் அலையணும், நீங்களும் எதுக்கு இந்த வெயிலுக்குள்ளே கடந்து அலைஞ்சிட்டு எடுக்கணும்? வேற அண்ணன் இப்போ தானே வந்தார், அவருக்கு முதல் சாப்பாடு கொடுங்க, நான் போய் அந்த ஆளை பார்த்துக்கிட்டேன். இல்லைம்மா கோமதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்துக்கிட்ட வேண்டியது தானே. வேற அங்கே நீ எப்படி அவரை ஒத்தையில் தூக்கிட்டு வர முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரால் நடந்து வரவே முடியாது. நடந்து வரலன்னா பரவாயில்லனே, அப்படியே அந்த ஆளை உருட்டி கொண்டாரேன், கீழே போட்டு காலால் எத்தி எத்தி நல்லா உருட்டி கொண்டு போகிறேன். அப்பயாவது அந்த ஆளுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். அட என்னம்மா நீ கோவத்தில் என்னத்தையாவது பேசிட்டு எடுக்காத. அவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசுவோம் வா. இனி பரவாயில்லனே, நீங்கள் சாப்பிடுங்க. வேற இவ்வளோ நேரம் வெயிலில் வேலை பார்த்துட்டு எனக்காண்டி நீங்கள் வேற ஏன் இப்போ 2 ரூபா சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்டு நான் பார்த்துக்கிட்டேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோமதி. வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்போது உதவி பண்ணிக்கிறதுல எப்படி? ஏங்க நீங்கள் போங்க, நான் இந்த சாப்பாடை எடுத்து ஒரு வாரமாக மூடி வச்சுட்டு வேற காக்கா குருவி எதுவும் வாய வச்சிடாம வந்து கூட காக்கா குருவிக்கு வேற ஏதாவது போட்டுக்கிடலாம். நான் இதை எடுத்து வச்சுட்டு வாரேன், நீங்கள் முன்னாடி போயிட்டு எடுங்கண்ணே. சரி லட்சுமி, வேற நீ அது 2 வாய் தானே கிடக்கு, டக்குன்னு அள்ளி சாப்பிட்டுட்டு வேணா வரதா இருந்தா வா, நான் போறேன். இவ கோமதியை கூட்டிட்டு நான் போய் பார்க்கேன். சரிங்க, இந்த நான் இதை எடுத்து வச்சுட்டு தான் வாரேன், வந்து சாப்பிட்டுக்கிடலாம் 2 பேரும் சேர்ந்து. இந்த குடியார பயலுக்கு வாக்கப்பட்டு இவ இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளோ தெரியலம்மா. பார்க்கவே பாவமாக இருக்குது. சே, ஏன் தான் இப்படி இருக்கானவளோ தெரில இந்த குடியார பயலுவெல்லாம். ஒரு ஃபோன் பேச முடியாவலா வீட்டில்? கரெக்டாக அப்போ தான் ஏதாவது வேலையை வச்சிடியாவ. பாவம், அவர் வேற என்னைய ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு ஃபோன் அடித்து பார்ப்போம். ஹலோ. ஹலோ. என்னம்மா வேலை இருந்துச்சோ வீட்டில்? ஆமாம் கௌதம், சித்தி வந்திருந்தாவ வீட்டுக்கு நேற்று. அவங்க தான் கூப்பிட்டு கொஞ்சம் வீடு மட்டும் தூத்து கொடுத்துரு மக்களேன்னு சொன்னாவ. அதான் அது முடிச்சுட்டு வர கொஞ்சம் நேரமாயிட்டு. சரிம்மா, சாப்பிட்டியா? அதெல்லாம் நான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிட்டியாளா? இன்னும் இல்லைம்மா, இனிமே தான் சாப்பிடணும். ஏங்க இன்னும் சாப்பிடாம இருக்கியே? இல்லைம்மா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசு நிறைஞ்சிருக்கா, அதனால தான் வயிறு பசியும் எடுக்கல. அந்த சந்தோஷத்துலேயே அப்படியே மறந்துட்டு கிடக்க. அதுக்கண்டி வயிறை இப்படியே காயப்படுவிய? அதை சொன்னேன்லம்மா, மனசு வயிறு எல்லாம் நனைஞ்சிருக்கு, அதான் எனக்கு பசியே எடுக்கல. அத்தைக்கு உடம்புலாம் பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்காங்க ஐஸ்வர்யா. அவங்களுக்கு உன்னைய பார்க்கணுன்னு ஒரே ஆர்வம். ஃபோட்டோ மட்டும் காமிச்சேன், நல்லா இருக்கா மருமவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவ. இன்னும் எங்கள் அப்பா கிட்ட மட்டும் பேசணும். நான் எங்கள் அப்பா கிட்ட மட்டும் பேசிட்டு அவரை ஓகேன்னு சொல்லிட்டா நான் வந்து வீட்டில் பேசிய அதுக்கு பிறகு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசிக்கிட்டுறேன். என்னம்மா? ஓகே கௌதம். ஆமாம், மாமா எப்படி ஒத்துக்கிடுவாரா? அவர் ஒத்துக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கேன். ஏன்னா அவருக்கு அவங்க தங்கச்சி மாவை தான் அனு தெரியும்ல உனக்கு. கேள்விப்பட்டிருக்கேன் கௌதம். அவங்கவுங்க ரிலேஷன் தான், உங்களுக்கு முறை பொண்ணு தான் சொல்லியிருந்தாவ. ஆமாம், அணுவை தான் எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. இப்போ அது இல்லைன்னா கொஞ்சம் ஒத்துக்க கஷ்டமாக தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் எப்படியாவது நான் ஒத்துக்க வச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா. அதனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பார்ப்போம் என்ன நடக்குன்னு. கௌதம், என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடாதில்ல அங்கே? இட்டி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதடி, அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிடியேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாத, மண்டைக்குள்ளே என்னத்தையாவது போட்டு யோசிச்சுட்டு எடுக்காத. எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் என்ன? அப்போ ஓகே கௌதம். எப்பவும் போல் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் சரியா? எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணி சமாளிப்போம். இதுக்காக இப்போது ஸ்டார்டிங் பிரச்சனை தான் இதெல்லாம். இன்னும் நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருக்கும், சண்டை சச்சரவு எல்லாம் வரதான் செய்யும். வேறு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்னால் சும்மாவா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும்ல. அதனால் நல்லா சாப்பிட்டு தெம்பாரு சரியா? நானும் சாப்பாட்டிலலாம் எந்த குறையும் வைக்க மாட்டேன். நான் நல்லா சமைக்கவும் செய்வேன், சாப்பிடவும் செய்வேன். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒழுங்காக சாப்பிடுங்க, அது போதும். சரி சாப்பிட்றேன்னு தான் சொல்லிட்டு எடுக்க.
வேற சாப்பிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல, இருக்க மெலிஞ்சிட்டே தாண்டி போற நீ. அதெல்லாம் நான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டு தான் கிடக்கேன். நீங்கள் தான் ஒழுங்காக சாப்பிடாம கிடக்கீங்க. சரி போய் சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, இல்லை ஃபோன் பண்ணுங்க என்ன. அட நீயே இப்போதான் ஃபோன் பண்ணியிருக்க, வேற உடனே நான் போகணுமா? கொஞ்ச நேரம் பேசு, நான் போகிறேன் அதுக்கு பிறகு. அதெல்லாம் பார்த்துக்கிடலாம். நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு எனக்கு அப்புறமா மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபோன் பண்ணுங்கள். நான் ஃபோன் எடுப்பேன். ஃப்ரீயாக இருந்தால் எடுப்பேன், இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபோன் அடிப்பேன். மெசேஜாவது போடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் இப்போ போய் சாப்பிடுங்க. சரி சரி சரி, கோவப்படாத. நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கு மெசேஜ் போடியா, இல்லைன்னா ஃபோன் பண்ணுறேன். குட். இதுதான் சமத்து பிள்ளைக்கு அழகு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னே ஏறுது கேக்கு எனக்கு நான் ஊத்திக்கிட்டேன் இல்லையா இங்கே உளுந்து கிடக்கேன் இல்லையா சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் வறுத்து கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன் டன் டன் டன். ஏ அப்பா, குடிச்சிட்டு உளுந்து கிடக்கிறது போதாதுன்னு இந்த ஆளுக்கு பாட்டு ஒன்று தான் இப்போ கேடு. என்ன இது நான் கெட்டிட்டு வந்த குரல் மட்டுக்கே இருக்கே அவன் எப்படி இந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சு வந்துருப்பா இல்லை யாருது உனக்கு எம்ம வந்திருக்கம்ட்டே. ஐயய்யா இது ஏன் பொன்னாட்டி கோமதிக்காரல் மாதிரி இருக்கே இல்லை மாதிரியெல்லாம் இல்லை, நான் தான் வந்திருக்கேன். ஐயய்யா இவன் எப்படி வந்தான்னு தெரியலையே ஐயோ, என்னையா உனக்கு பிரச்சனை இருக்கு? வயலில் கடந்து மோட்டர் கலவண்டு கொண்டு போய் விற்று குடிச்சிட்டு வந்து நிற்கியார் இப்படி. ஒரு அறிவு கூறு இல்லையா உங்களுக்கு? ஏன் தான் இப்படியே உயிரை வாங்கியாலோ தெரியலம்மா. ஏடி சும்மா களவாண்டேன்லாம் சொல்லிட்டு எடுக்காத எனக்கும் அதில் உரிமை கிடைக்கல உன்னையெல்லாம் நான் சும்மா ஏன் விடக்கூடாது. இரு உனி இப்போ என்ன பண்ணியான்னு பாரு. ஐயா கோமதி சும்மா இருமா. எங்க நீங்கள் போய் அவரை இழுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் போட்டுட்டு வாங்க, இல்லைன்னா இங்கே சண்டையை நிறுத்த மாட்டாங்க அவங்க. ஏன் விடுமா வீடு நான் பார்த்துக்கிட்டியா விடு ஏப்பா நீ வா நான் உன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வாரு நீ வா இனி விடுங்கண்ணே என்ன இன்னைக்கு. அவனை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன். கோமதி கொஞ்சம் சும்மா இருமா. இப்போ என்ன பேசினாலும் அந்த மனுஷனுக்கு ஒன்றும் விளங்காது. போதை தெளியட்டும், வீட்டுக்கு போகட்டும் விடு. அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா வயலில் கிடந்த மோட்டரை களவாண்டு கொண்டு போய் விற்று குடிச்சிருப்பான். யா விட்டு வயலில் கிடந்த மோட்டர் நான் கொண்டு போய் விற்றேன் என்ன நீ சும்மா கள்ளவாண்டேன்னு சொல்லிட்டு எடுக்கா எனக்கு இல்லாத உரிமை என்ன இருக்கீங்க ஆமாம், இவர் ஏதாவது தினம் கால் கிடக்க வெயிலில் கலந்து அலையாருல்ல. ஒரு 10 நாள் என்னமோ கம்முன்னு கிடக்கானேன்னு பார்த்தேன். மொத்தமாக என் பொழப்பில் மண்ணள்ளி போட்டுட்டான்ல. இருமா கோமதி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளியட்டுன்னு பேசிக்கிடலாம் நீ இவனை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நீ வா